ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதம வேட்பாளராக மஹிந்த ராஜபக்சவை தெரிவு செய்யுமாறு வலியுறுத்தி ரத்னபுரியில் இன்று கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். வெற்றி பெற்ற சுதந்திரம் ஆபத்தில் தேசிய சவாலை வெற்றி கொள்ள ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் இந்த கூட்டம் மூன்றாவது கட்டமாக இன்று இடம்பெற்றது. டிபி ஏகநாயக்க, ரஞ்சித் சொய்சா மற்றும் பந்துல குணவர்த்தன உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க என பலரும் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதில் கலந்து கொள்ளாத நிலையில் வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருந்தார். ජනවාරි 8 වෙනිදා ජාත්‍යන්තර කුමන්ත්‍රණකරුවන් අපට වඩා ශක්තිමත් වූ බව අප පිළිගත යුතුව තිබේ. එමෙන්ම නැතිවරණයෙන් පරාජය වුවද අප කිසිවෙකු දේශපාලනයෙන් පරාජය කළ නොහැකි බව සතුරාට අවධාරණය කළ යුතුව තිබේ. කුමක් අහිමි කළද අපගේ අධිෂ්ඨානය අහිමි කළ නොහැකි බව අප සතුරාට ඔප්පු කළ යුතුව තිබේ. පක්ෂේ තානම නොදකා கட்சியின் தடையை பொருட்படுத்தாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 29 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்தில் உள்ளனர். கட்சி வெற்றி பெறுவதனை காண்பதே இவர்களின் விருப்பம். ஆகவே இது கூட்டணியின் 4 கட்சிகளின் வேலை அல்ல, மாறாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையினர் வேலையாக காணப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நாம் எதிராக போவதில்லை. இந்த கூட்டத்தின் ஊடாக மஹிந்த ராஜபக்சவை இந்த நாட்டின் பிரதமராக்குமாறே நாம் கேட்டுக்கொள்கின்றோம். 94 ஸ்ரீமாவின் தலைமைத்துவத்தின் கீழ் சந்திரிகா குமாரதுங்கவை கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதன்போது நாங்கள் கம்பஹாவில் அவருக்கு தலைமைத்துவம் வழங்கினோம். ஆனால் அன்று அவர் தலைமைத்துவத்துக்கு வந்தபோது ஸ்ரீமாவிடம் இருந்தவர்கள் இங்கு வந்து பல்வேறு போலி கதைகளை கூறி அளித்தார்கள். இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனிடம் இருப்பவர்கள் சிலர் இதே போன்று நடந்து கொள்கின்றனர். இலங்கையின் சுதந்திர வரலாற்றில் முதல் தடவையாக சிங்கப்பூர் இனத்தவரான அர்ஜுன் மகேந்திரன் மத்திய வங்கியில் இருக்கின்றார். இவர் 100 நாட்களுக்குள் உறவினர்களுக்கு வரப்பிரசாதங்களை வழங்குவதற்காக இதுவரை காலமும் ஒற்றை இலக்கத்தில் இருந்த வட்டி விகிதாசாரத்தை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. திரைசேரி முறைகளூடாக பல கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. 21 நாட்களில் மாத்திரம் திரைசேரியில் கொள்ளையிட்டு 30 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறவில்லை, ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. பாராளுமன்ற தேர்தல் ஊடாக தெரிவாக வேண்டிய பிரதமர் மற்றும் அரசாங்கம் ஜனாதிபதியின் அதிகாரத்தினால் சிறு அளவிலான பலத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கமவும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஒன்றிணைந்து செல்வோம், மஹிந்தவின் அரசாங்கத்தை அமைக்க ஒன்றிணைவோம். மஹிந்தகே ஆண்டுவா